இந்த பெப்பியா மைக்கேல் ஜாக்சன் பாட்டெல்லாம் போட்டு விடுங்கண்ணே. கணேசா அபி, இவனுக்கெல்லாம் பஞ்சு சொல்லி ஓ இமேஜை டேமேஜ் பண்ணிக்காத. நான் வேணா இவனுக்கு சொல்றேன். ஐயா தெய்வானக்கா, நீங்க பஞ்சா? உங்ககிட்ட பஞ்சு கேட்குற அளவுக்குலாம் ஏன் இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகலை. அண்ணே, எனக்கு பாட்டு வேணாம், ஒன்று வேணாம், அதை அமுத்தி விடுங்க. அமுத்தி விடுங்க அண்ணே. அதை விட்டு இந்த ஏசியை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். கணேசா, ஏற்கனவே ரொம்ப குளிருதுடா. இருக்கட்டும் அபி, எத்தனை நாள் நம்ம கடை ஃபேன்ல காத்து கூட பத்தாம வெக்கையிலேயே கடந்து உருண்டுகிட்டே கிடந்தோம். கொஞ்சம் குளிர்ச்சியா இருப்போமே, இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. யார பத்தியோ? பேசாம இல்ல. ஏய், பேசாம இருடா. என்ன மாமா, என்ன அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடிங்க மாமா. அடிக்கணுமா மாப்பிள? அணைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த யோசனை எனக்கு வராம போச்சே. என் பொண்ணுக்கு உங்களோட ஒரு பொருத்தமான நாள் யார் கிடைப்பா? இது நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா இந்நேரம் நிச்சயத்தை பண்ணிருப்பேன் மாப்பிள. இப்பவும் லேட் ஆகல மாமா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க மாமா. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே கிளப் சாவியை உங்க கையில கொடுத்துறேன். நீங்க முதலாளி சேர்ல அப்படியே ஜம்முன்னு உட்காந்து எல்லாத்தையும் பாத்துக்கங்க. நீங்கள் நானும் வேற வேற இல்ல மாமா. ஓஹோ, இரியா அவசரப்படாத. இப்பதான் அபி வேலைக்கு போயிருக்கா. அவ வீட்டுக்கு வரும்போது என்ன மாதிரியான மனநிலையில வரான்னு என்னால சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. ஒரு சரியான டைம் பார்த்து நான் பேசுறேன். சரிங்க மாமா. சரியா? நாராயணா, போலாமா? மாப்பிள, என் மாமன் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. சரிங்க மாமா, நீங்க வாங்க, நான் உங்களை வீட்டுல விட்டு போறேன். ஐயோ வேணாம் மாப்பிள, நம்ம வீடு அடுத்த தெருதான். அப்படியே எகிரி வச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். சரிங்க மாமா. உன் வீட்டு பக்கத்துல யாராவது வந்து சமீபத்துல சொன்னாங்களா உனக்கு குறி? டேய், உன்னை கொலை பண்ண போறேன். நீ என்ன கொல்றது இருக்கட்டும், நம்ம கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ் போலாம். முதலாளி நம்ம எல்லாரையும் கொண்டு வருவா, போலாம். கட்டிங் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வாய் உனக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுல. பேசுறது இருக்கட்டும், வண்டி வந்துருவா, போலாம். அபி, நேரமாச்சு, கிளம்பலாமா? இதோக்கா, இன்னும் 10 நிமிஷம். இது 17வது 10 நிமிஷம். நாளைக்கு காலையில வந்து பாத்துக்கலாம்ல அபி அக்கா? இல்லம்மா, அசோக் சார் காலையில 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நம்மள நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. அபி, நம்மள நம்பி இல்ல, உன்னை நம்பி. எங்களெல்லாம் நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 10 பைசா கடன் தர மாட்டான். கணேசா, கட்டிங் மாஸ்டர் ஆயிட்டா நினைச்ச மாதிரி எல்லாம் பேசுவியா? அபி, இதோ முடிஞ்சதுக்கா, இன்னும் 2 நிமிஷம். ஸ்கூல் பசங்க மாதிரி டிராயிங் புக்ல தான் பிராக்டிஸ் பண்றாங்களா? அபி, நான் இருக்கேன் அபி. உங்களுக்கு என்ன பயம்? இதுவும் பேப்பர் தான், எலக்ட்ரானிக் பேப்பர். நீங்க எத்தனை தடவை வேணாலும் வரையலாம், எத்தனை மட்டும் வேணா அழிக்கலாம். நோ வரிஸ் அபி, கோ ஹெட். தைரியமா வரீங்க. கம் ஆன் அபி, உங்களால முடியும்.
அவ்வளவுதானே சார்? யா எஸ் அவ்வளோதான். சார், மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டதுனாலதான் உங்க கூட நான் வந்தேன். கையெழுத்து போடுறதுதான் வேலைன்னா வீட்லயே வச்சு வாங்கிருக்கலாமே சார். இல்லை அபி, ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு ட்ரீட் தரலாம்னு நினச்சேன். அசோக் சார் கூப்பிட்டாருங்கிறதுனாலதான் நான் வந்தேன். மத்தபடி வீட்ல வயசுக்கு வந்து தங்கச்சி. சொல்லுமா. ஐயோ, இப்ப புதுசா லாலா கடை முறுமுறு தோசை வந்திருக்கு, அது போட்டுமா? அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். 2 கை மாவு டக்கு டக்குன்னு ஊத்தி, மாவு வெந்து வரும்போது 2 காடை மூட்டி அப்படியே உள்ள ஊத்தி, தொப்பி மாதிரி அப்படியே உருட்டி, படபடன்னு வெந்து வரும்போது அப்படியே சீஸ் எடுத்து சலக்க ஸ்லைஸா வெட்டி, தக்காளி அப்படியே பல அப்படியே பொளந்து, குட்டியா பச்சை மிளகாய் வெட்டி, அந்த கேப்ல கடகடன்னு நட்டு வச்சு வாயில போட்டு மென்னு முன்னு நினைச்சா முழுங்கத்துக்கு மனசே வராதுமா. அப்படியே வாயிலே இருக்கும், முழுனா கூட போவாது. இட்ஸ் a very good dish மா. ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா, எப்படி இருந்தாலும் எனக்கு வேண்டாப்பா, நான் கிளம்புறேன். அபி அபி, எனக்கு ரொம்ப நாளா பெரிய ஆசை அபி. போகுது அசோக் சார் வீட்டுக்கு தானே போகுது. இப்படி டாட்டா காட்டுறீங்க. டேய், கட்டிங் மாஸ்டர் ஆனாலும் ஆன உன் அலப்புற தாங்க முடியலடா எங்களுக்கு. கட்டிங் மாஸ்டர்னா சும்மாவா? இப்படிதான் பேசுவாங்க. தோத்துட்டு நானே நம்பிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த சிண்ட்ரெல்லா மாதிரி நீங்க என் லைஃப்குள்ள வந்தீங்க. இனிமே அபி இல்லைன்னா இந்த அசோக் இல்லை. மறுபடியும் நீங்க சிண்ட்ரெல்லா தானே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன எனக்கு என்ன ஆச்சு? என்ன கேட்டா? நான் எப்பவும் இப்படி இருந்ததே இல்லை. என்ன பேபி, ஆஃபீஸ் போல? எப்படி போவேன்? அதுவும் அந்த அபி முகத்துல முழிச்சிட்டு. அபியா? அவங்க இங்க வந்தா? அவளா வரல, அந்த அசோக் வர வச்சிருக்கான். இவள ஆபீஸ்ல இருந்தே அடிச்சு துரத்தணும்னு நினைச்சேன். இப்போ வீட்டுக்கே வர வச்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். பேபி, நம்ம கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவா? எதுக்கு? ஆபீஸ்ல அபிக்கு எதிரா நான் தான் வேலை செய்யறேன்னு காட்டி கொடுக்கறதுக்கா? அமைதியா இரு ஜெகன். அந்த அபியை என் கையால நானே அறையணும். அதுக்கு ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கலாம்.